அனைவருக்கும் இனிய நல்வணக்கம். இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம படுற கஷ்டம் எல்லாமே, செய்யற வேலை எல்லாமே எதுக்காகங்க? ஒரு வேளை சோற்றுக்காக தானே. 3 வேளை நிம்மதியான ஒரு சாப்பாடு சாப்பிடணும். அதுதான் மனிதனுடைய மிக முக்கியமான தேவை. உணவில்லாமல் நாம் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட உணவை தயாரிக்கக்கூடிய உழவர்களை போற்றுகிறோமா என்றால் இல்லை. திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று கூறுகின்றார். உழவு தொழில் செய்து வாழ்பவர் தான் உண்மையில் வாழ்பவர். மற்றவர்கள் எல்லாம் அவருடைய காலை பிடித்து அவர் செய்யக்கூடிய அந்த விவசாயத்தால் உருவாகக்கூடிய பொருளை கையேந்தி கேட்கக்கூடிய நிலையில் உள்ளார்கள் என்று திருவள்ளுவர் மிகவும் அழகாக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இன்று அரிசியையும் உணவையும் எவ்வளவு தாராளமாக விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். நினைத்து பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு அரிசி என்றால் 30 நாளைக்கு 30 அரிசி. இதுவே பல மாதங்கள் கணக்கீடு செய்தால் அது மிகப்பெரிய அளவில் அரிசியை நமக்கு கவுண்டிங்க சொல்லும். எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா, தினமும் நாம் சமைக்கின்ற போது ஒரு அரிசி தானே, 2 அரிசி தானே, போனா போயிட்டு போகுது அப்படின்னு நம்ம விட்டுறோம். ஆனா அந்த ஒரு அரிசிக்காக ஒரு உழவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். வெயில்ல நெற்றி வேர்வை சிந்தி அந்த சேற்று வயல்ல கஷ்டப்பட்டு உழைச்சு மழையிலையும் வெயிலையும் தன்னுடைய உழைப்பை அறுவடை செய்யணும்னு அவன் எவ்வளவு உற்சாகத்தோடு அங்க வேலை செய்யறான், எவ்வளவு கஷ்டத்தோடு அங்க வேலை செய்யறான். நினைச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு குழுகுழுன்னு அறையில உட்கார்ந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எளிமையா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு நம்ம அலைபேசியில போன ஒரு தகவல் அனுப்பிச்சாவே நமக்கு நேரா உணவு வருது. ஆனா அந்த உணவெல்லாம் எங்கிருந்து வருது? அடிப்படை யாரு? அந்த உழவன் தான், அந்த உழவர் தான். அப்படிப்பட்ட உழவர்கள் சிரமத்தோடு செய்யக்கூடிய அந்த வேலையில மகிழ்ச்சியோடு அறுவடை செய்யக்கூடிய நெல்லை அரிசியாக்கி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அரிசியை தினமும் சமைக்கின்ற போது வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம், விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். கீழே விடக்கூடிய அரிசியை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு விடுவோம். இதுதான் இன்றைய நிலை. ஒரு நிகழ்வு இங்க சொல்லி ஆகணும். நம்ம ரமண மகரிஷியே எல்லாருக்கும் தெரியும். ரமண மகரிஷி தன்னுடைய ஓய்வு நேரத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லா அறைகளையும் அப்படியே போய் ஒரு சுத்தி பார்ப்பாராமா. வழக்கம் போல எல்லா அறையும் போய் பார்த்துட்டு சமையல் அறைக்குள்ள போய் பார்க்கிறார். அங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அரிசி சிதறல்கள் காணப்படுது. அங்கங்க சின்ன சின்னதா அரிசி அங்கங்க அளக்கும் போது படியில எடுத்து போடுறப்ப 2 அரிசி 3 அரிசி கீழே கொட்டி கிடக்கும் பாருங்க. அந்த அரிசியை எடுத்து பார்க்கிறார். பார்த்து கண்ணீர் விடுறார். ரமண மகரிஷி அதை பார்த்து என்ன பண்றாருங்க, அப்படியே கண்ணீர் வடிக்கிறார். அந்த அரிசியை, இந்த ஒரு அரிசியை செய்வதற்காக எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சமையலாளியை கூப்பிட்டு சொல்றார். கூப்பிட்டு சொன்னோடனே, ஐயா 2 அரிசி 3 அரிசி தானே ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி அல்ல மகனே, 2 அரிசி 3 அரிசி தான். இதுவே நாள் கணக்கு, மாதம், ஆண்டு, பல ஆண்டு அப்படின்னு சொல்றப்ப ஒரு பெரிய மூட்டை அளவுக்கு நம்ம நெல்லை விரயம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அது எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அந்த உயர்வு என்னங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. அந்த உழைப்பினுடைய பயன் என்ன அப்படிங்கிறது அந்த உழவருக்கு தான் தெரியும். அந்த உழவன் இதை பார்த்தால் எவ்வளவு நொந்து போவான். நான் மிகவும் சிரமத்தோடு விதைத்த அந்த விதை நெல் விளைத்து அறுவடையாகி அதை நெல்லாக்கி அரிசியாக்கி உங்கள் வீட்டு சமையல் அறையில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன், அதை நீங்கள் விரயம் செய்யலாமா என்று கண்ணீர் விடுவான் அல்லவா என்று சொல்லி தரையில் அமர்ந்து துணியை எடுத்து நன்கு அதனை துடைத்து பத்திரமாக எடுத்து ஒரு பானையில் போட்டு வைக்கிறாராம் ரமண மகரிஷி. மிகப்பெரிய தலைவர்களுக்கும் பெரிய பெரிய தன்னம்பிக்கையாளர்களுக்கும் தெரிஞ்ச இந்த விஷயம் இன்னைக்கு நம்மள பலருக்கு தெரியாமையே போயிடுது. அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறதையும், ஏன் விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு மறந்துட்டு இருக்கோம். எனவே நம்ம எல்லாரும் உழவர்களை போற்றும் வகையில ஒரு நாளைக்கு ஒரு அரிசி கூட கீழே விடாம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
பாதுகாப்போட எடுப்போம். அப்படி கீழே விழுந்தாலும் அந்த அரிசியை எடுத்து மீண்டும் நம்ம பயன்படுத்துவோம். இதுதான் உழவருக்கு கொடுக்கிற மரியாதையா இருக்கும். அதனால ஒரு அரிசி ஒருவருடைய உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.